பாருங்க, இந்த வாவல் மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக வாவல் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து எல்லாமே வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ வந்து நம்ம சம்மர் ஆஃபரா, என்னடா இன்னும் அம்மா கொடுக்கலேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம சம்மர் ஆஃபரா கொடுக்க போறோம். எதுக்காகன்னா, நிறைய வீட்டுக்கு வந்து நம்ம கெஸ்டாவும் போவோம். நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க. அந்த நேரத்துல பிள்ளைங்களும் நம்ம வீட்டுல லீவ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருப்பாங்க. அந்த நேரத்துல எல்லார் வீட்லயுமே வந்து செலவு வந்து கூடுதலாகும். செலவு கூட இருக்கும் போது நமக்கு மசாலாவும் சரி, எல்லா சத்து மாவு வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்குலாம் நிறைய ஹெல்த்தியானதா செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஆஃபர் கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் சம்மர் ஆஃபர் போட்டிருக்கேன். பாருங்க, 700 மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1500 மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 3000 மேலே வாங்குறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும், அதுக்கப்புறம் 5000 மேலே வாங்குறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். நம்ம இவ்வளோ ஆஃபர் இது வரைக்கும் நம்ம கொடுத்ததே கிடையாது. இந்த சம்மர் ஆஃபர் உங்கள் எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்குற டைமில் நீங்கள் நிறைய ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பசங்கள்லாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. உடம்புக்கு நல்லா குளுக்குளுன்னு இருக்கும். உங்களுக்கும் மனசும் வந்து குளுக்குளுன்னு ஆயிருக்கும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வந்து இந்த ஆஃபர் நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபர் வந்து வெப்சைட், வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே பொருந்தும். அது மாதிரி தமிழ்நாடு, அதர் ஸ்டேட் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கங்க. பாருங்க, இது நல்லா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு வாவல் மீன். இதை வச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அரை தேங்காய் மூடி எடுத்து நம்ம துருவி வச்சிருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பாருங்க, இதுல 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஒரு தக்காளி வந்து அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா பொடி. இந்த மீன் குழம்பு பொடி வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 நல்ல சுருக்குன்னு வேணுன்றவங்க 4 வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுல 3 ஸ்பூன், டீஸ்பூன்ல 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். நம்ம இந்த மீன் குழம்பு பொடியில நம்ம ஜீரகம், மிளகு எல்லாமே சேர்த்திருக்கோம், வெந்தயம் எல்லாம் சேர்த்திருக்கோம். இருந்தாலும் இந்த பச்சையை நம்ம வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு அரைக்கும் போது இன்னும் நல்ல கூடுதல் சுவை கிடைக்கும். இப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில வந்து பல்ஸ்ல போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. பாருங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு 10 மிளகு சேர்த்துக்குவோம். வெந்தயம் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 7 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, பூண்டு இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். நல்ல ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்ல மீதி இருக்க ஒரு தக்காளியும் இதுல சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து மசாலா பாருங்க நல்லா நைஸா அரைச்சு வச்சிருக்கோம். இந்த மசாலாவை இதுல ஊற்றிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல தண்ணி இருக்கு இல்லையா, மசாலோட சேர்ந்து இந்த தண்ணியை இதுல சேர்த்துடலாம். இது அப்படியே கொதிக்கட்டும். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ள புளியை கரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இப்போ நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இதுல மீன் போடக்கூடாது. ஆத்து மீனா இருந்தா இந்த டைம்லயே போடலாம். இது வந்து கடல் மீன்றதுனால நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த வாவல் மீனை எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இனிமே கரண்டி எல்லாம் போட்டு கலந்துட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி லேசா ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல கொதிச்ச உடனே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்போ சூப்பரான மீன் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வாவல் மீன் குழம்பு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரா இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த வாவல் மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. காலையில இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். சப்பாத்திக்கு மீன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு நீங்க நிறைய ரசிகர்கள்லாம் இருப்பீங்க. அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க, அம்மா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இந்த மீன் குழம்புல சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.